இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எல்லா ஊருக்கு போயாச்சு. என்ன வரியான்னு கேட்டாங்க, நான் வரல அப்படின்ட்டேன். அதனால் அவங்க போயிட்டாங்க. என்னென்னா, என் தம்பி குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அது. ஆக்சுவலாக அவங்க வந்து அதாவது அது கேரளா பாட்டுங்குவாங்களே, அதெல்லாம் போயிருக்காங்க. நான் போகல, குழந்தை பிறக்கும் போல் இப்பவும் போகல. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நான் போகல. அதை நான் சொல்கிறேன் ஒரு நாள் என்னென்னா. அதுக்கப்புறம் ஆனால் அவங்க 4 நாள் இன்றைக்கி போயிருக்காங்க. நேற்று கிளம்புனாங்க. இன்றைக்கி என்ன கிழமை ஆகுது? இன்றைக்கி வியாழக்கிழமை நினைக்கிறேன். இல்லை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை தான் வரப்போகிறாங்க. ஆனால் அந்த 4 நாளைக்கு தேவையான வீட்டில் நொறுக்கு துணி எல்லாம் இருக்கும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேக் கேமரா போடுறேன். இப்போ பார்க்குறது எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு. இதில் பார்த்தீங்கன்னா திராட்சை வச்சுட்டு போயிருக்காங்க, நெல்லிக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் பால் இருக்குது. எனக்கு டீ காஃபிலாம் நான் விட்டு பல வருஷங்கள் ஆகுது. டீ காஃபி நான் சாப்பிட்றது கிடையாது, சுகர் எடுத்துக்கிறது கிடையாது. நான் பழம்லாம் வாங்கினாங்க, எல்லாம் தெரியும் 4 நாள் இருக்க மாட்டாங்க வீட்டில் யாரும் அப்படின்ட்டு. அதனால் வந்து திராட்சை மட்டும் வச்சுட்டாங்க, மீதெல்லாம் சாப்பிட்டாச்சு எல்லாருமே. வெள்ளரிக்காய் வச்சுட்டு போயிருக்காங்க. அதான் அந்த 4 நாள் தேவை. வீட்டில் வந்து என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாம் வச்சுருப்பாங்க. சும்மா இருக்க மாட்டேன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து கேஸ் பற்ற வைக்க தெரியாது. நான் இன்றைக்கி சமைக்க மாட்டேன். என்ன நேற்று வச்சது இன்றைக்கி இருக்கும். 25 சப்பாத்தி இருக்குது அப்படின்ட்டு போனாங்க. நேற்றே நான் சாப்பிட்டேன். நான் கொஞ்சம் நிறைய ஃபுல் கட்டு கட்டுறாரு. சாப்பாடு இருக்குது, அது கஞ்சிக்கு வச்சுக்கலாம். காரக்குழம்பு, தக்காளி குழம்பு, காரக்குழம்பு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வைக்கிற காரக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, உங்கள் அம்மா வைக்கிறது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டிங்களா? கரெக்ட் தான். பட் என்னை பொறுத்தவரைக்கும் வெளியில் எங்கேயோட எங்கள் வீட்டில் தான் வந்து நான் மோஸ்ட்லி சாப்பிடுவேன். நான் வெளியில் எங்கேயும் சாப்பிட்றதே கிடையாதுங்க. இந்தமாரி ஊருக்கு போனால் தான் சாப்பிட்றது உண்டு. இந்த காரக்குழம்புல என்ன விஷயங்க, எல்லா காய்கறியும் போட்டிருப்பாங்க. இந்த காரக்குழம்புல என்னென்னா, கத்திரிக்காய், எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது எல்லாமே இதில் இருக்கிற பூண்டு வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். மற்ற தனியாக இருக்கிற பூண்டு சாப்பிட மாட்டேன். பட் இதில் இருக்கிற இந்த பூண்டை மட்டும் நான் விரும்பி சாப்பிடுவேன். அதனால் பூண்டு போடுவாங்க. எனக்கு உருளைக்கிழங்கு நிறைய போடுவாங்க. நான் உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி அதுக்கப்புறம் தக்காளி சூடு பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. தக்காளியும் அதையும் எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் தயிர் வச்சுருக்காங்க. எனக்கு சமையல் ஆக்க சொன்னாங்க. எனக்கு கேஸ்னால் எனக்கு கேஸ் பற்ற வைக்க கூட தெரியாது. அதுதான் உண்மை. அதனால் நாளைக்கு நான் சமையலாக்க போகிறேன். இன்றைக்கி இருக்கிறத சாப்பிட்டுக்க வேண்டியது தான். என்னன்னு தெரில, டிவி வேறு ஒர்க் ஆகலை. டிவி ஆன் பண்ணேன், டிவி வேறு ஒர்க் ஆகலை. சரி, ஓகே. அந்த 2 பாக்ஸ் முன்னாடி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் என் வாய் சும்மா இருக்காது, எதனா ஒன்று வந்து இது பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும். பழம், இந்த கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அது இல்லாமல் காசு வேறு கொடுத்துட்டு போனாங்க. ஒரு 1200 ரூபா. அவங்க வேண்டாம் சொன்ன கேட்கவே இல்லை. என்கிட்ட இருக்கிறதுன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பவுமே என்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும், அதனால் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டை பொறுத்திருக்கணும் எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுருவாங்க. மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே சரி எப்போவுமே ஃபுல்லாக உள்ள வச்சுருவாங்க. கரெக்டாக அந்த ரொட்டேஷன்லேயே வாங்கி வச்சுருவாங்க. அரிசி, பருப்பு எங்கள் வீட்டில் கடைக்கு அடிக்கடிலாம் போக மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் போவாங்க. அவ்வளோதான் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். எங்கள் வீட்டு பூச்சாரை
எனக்கு தெரிஞ்சு உலகத்துலேயே வந்து கஷ்டமான வேலை அப்படி எது அப்படின்னு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டு வேலை செய்கிறாங்களா அவங்கள தான் எனக்கு உலகத்திலேயே கஷ்டமான வேலை. ஏன்னா இது அவங்கள மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கறது வந்து கேட்க மாட்டாங்க, பட் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் வந்து உலகத்துலேயே வந்து கஷ்டமான வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா இல்லத்தரசியோட வேலை தான் வந்து கஷ்டமான வேலை. மற்றபடி உலகத்தில் கஷ்டமான வேலைன்னு எதுவுமே கிடையாது.